வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு நம்ம 2023ல வர்ஷாவோட செகண்ட் ப்ராடக்ட் லான்ச் பார்க்க போகிறோம், பவர் வீடர். நம்ம ஆல்ரெடி நம்மளோட நீங்கள் ப்ரீவியஸ் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தெரியும், வர்ஷாவில் மட்டும்தான் இன்றைக்கி 10 மாடல் பவர் வீடர் இருக்குது. 2023ல எங்களோட ஃபஸ்ட்டு புது மாடல் ஃபால்கன் பவர் வீடர் லான்ச் பண்ணோம் 7 HP செக்மெண்ட்டில். இப்போ நம்மளோட 11 HP செக்மெண்ட்டில் 9DL+ங்கிற ஒரு மாடல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் பவர் வீடர் நம்மளோட இந்த 9DL+ பவர் வீடர் தான். இதோட ஃபீச்சர்ஸை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வர்ஷா நிறுவனத்தில் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் 10 மாடல் பவர் வீடர் இருக்குது. இப்போ 2 மாடல் டோட்டலாக 12 மாடல் பவர் வீடர் இருக்குது. எங்களோட உண்மையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எந்த ஒரு நிறுவனம் வேணால் பவர் வீடர் விற்கலாங்க. இன்றைக்கி யார் வேணால் இம்போர்ட் பண்ணி கலராக ஃபேன்சி பொம்மை விற்கிற மாதிரி பவர் வீடர் விற்கிறாங்க. பட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தில் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். தங்கம் வாங்குறப்ப டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா, அதுக்கான ஹால்மார்க் இருக்கா எல்லாம் செக் பண்ணுறீங்க. ஏன் ஒரு விவசாய கடை வாங்குறப்ப அவ்வளோ அக்கறை எடுத்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வாங்குற பவர் வீடர் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டு வாங்க. பவர் வீடர் இந்த தமிழ்நாடு நடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100கணக்கான வீடியோ வருங்க. நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், நீங்கள் அந்த 100கணக்கான வீடியோ இருக்க ஏதோ ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு நீங்கள் விற்கிற பவர் வீடருக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் மாடல் பவர் வீடர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இன்ஜின். நீங்கள் ஒரு கார் எடுத்தாலும் சரி, ஒரு 2 வீலர் எடுத்தாலும் சரி, ஒரு ப்ரைம் மூவர் வந்து இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினில் இந்தியாவிலே எந்த ஒரு நிறுவனத்துமே 2 பீஸ் கிராங்கேஸ் இன்ஜின் கிடையாது. நான் திரும்பி சொல்கிறேன், 2 பீஸ் கிராங்கேஸ் இன்ஜின். என்ன இதோட அட்வான்டேஜ் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது இன்ஜினுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எக்ஸிஸ்டிங் வண்டி வச்சிருக்க உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஜினுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு கிராங்கேஸ் ப்ராப்ளம், உள்ள பிஸ்டன் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சர்வீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் 13,000 15,000 பில் போடுவாங்க. பட் நான் இன்றைக்கி சொல்கிறேன், நம்மளோட 9DL+ இந்த மாடல் இன்ஜின் வந்து 2 பீஸ் கிராங்க் கேஸை நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ எந்த பார்ட் டேமேஜ் ஆகிருக்கோ அது மட்டும் நம்ம மாற்றினா போதும். குறைந்தபட்சம் 3,000 5,000 மேலே உங்களுக்கு இன்ஜினே ப்ராப்ளம் வந்தாலும் செலவு வராது. இதுவே நீங்கள் மற்ற பிராண்ட் இன்ஜினோ இல்லை மற்ற கம்பெனி இன்ஜினோ வச்சுருந்தீங்க அப்படின்னா 15,000 20,000 வரைக்கும் நீங்கள் இன்ஜினுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இது எங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். நீங்கள் எங்கே வேணால் பவர் வீடர் வாங்கலாம். நான் சொல்கிற இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டு தைரியமாக நீங்கள் வாங்குங்க. ஃபஸ்ட்டு 2 பீஸ் கிராங்க் கேஸ் இருக்கான்னு கேளுங்க. இன்ஜினுக்குள்ளே 2 பீஸ் கிராங்க் கேஸ் வேணும். செகண்ட் வந்து ரிவர்ஸ் லாக்கிங் மெக்கானிசம். நான் இதுவும் செகண்ட் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியாவில் நீங்கள் எத்தனையோ பவர் வீடர் பிராண்ட் இருக்குது, 100கணக்கான பவர் வீடர் பிராண்ட் இருக்குது. ஏதாவது ஒரு பிராண்டில் ரிவர்ஸ் லாக்கிங் மெக்கானிசம் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். 100% கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட்டு பிராண்டு ரிவர்ஸ் லாக்கிங் மெக்கானிசமோட பவர் வீடர் லான்ச் பண்ணியிருக்கோம். மூணாவது வந்து பார்த்தோம்னா இன்டர்மீடியட் கியர் பாக்ஸ். நீங்கள் பேக் ரோட்டரி மிஷின் ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணது நம்ம தான். ஸோ அதில் கியர் டிரைவ் லான்ச் பண்ணது நம்ம தான். இப்போ ஹைப்ரிட் மாடல் பேக் ரோட்டரி லான்ச் பண்ணுறதும் நம்ம தான். இதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சென்டர் ரோட்டரிக்கும் பேக் ரோட்டரிக்கும் நடுவில் நீங்கள் மற்ற எந்த கம்பெனி மிஷின் எடுத்தாலும் ஒரு PTO மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து அதுக்கு தனியாக ஒரு இன்டர்மீடியட் கியர் பாக்ஸ் கொடுத்து அந்த கியர் பாக்ஸ்க்குள்ளே ஆயில் ஊற்றி, ஸோ பவர் லாஸ் எங்கேயுமே இருக்காது. நீங்கள் சென்டர் ரோட்டரியிலேருந்து உங்களுக்கு பேக் ரோட்டரிக்கு பவர் வரப்போ பவர் லாஸ் நாட் ஈவன் 1% இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த சென்டரில் இன்டர்மீடியட்ரி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது எங்களோட 3rd பாயிண்ட். இதுவும் இந்தியாவில் இன்றைக்கி எந்த ஒரு கம்பெனிலையுமே கிடையாது. 4th வந்து டர்போ ஏர் கிளீனர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏர் ஃபில்டர், இந்த ஏர் கிளீனர் எல்லாமே வந்து இன்ஜினோட லைஃப்பை பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால் இதில் வந்து டர்போ ஏர் கிளீனர், ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். 5ஆவதாக வந்துட்டு முன்னாடி வந்து மட்கார்டு வந்து பெருசாக கொடுத்துரும், கிராஷ் கார்டுன்னு சொல்லுவோம். சில டைம் ஏதாவது நம்மளால் ஒரு மேட் ஏறுறப்பையோ இல்லை ஓட்டிகிட்டு இருக்கப்போ ரொம்ப அன்ஈவன் சர்ஃபேஸில் வந்து மிஷின் முன்னாடி சாஞ்சிரும். அப்படி சாயிறப்ப நீங்கள் மற்ற கம்பெனி மிஷின் எடுத்தீங்க அப்படின்னா மிஷின் தூக்கி போட்டுரும், இல்லை கம்ப்ளீட்டாக சாஞ்சிரும். அதுக்காக நம்ம இந்த கிராஷ் கார்டு எதுக்குன்னா, நம்ம காருக்கு பம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கார் முன்னாடி போய் இடித்தா பம்பர் தான் டேமேஜ் ஆகும், கார் டேமேஜ் ஆகும். அது மாதிரி தான் இந்த கிராஷ் கார்டு கொடுத்துருக்குறோம்.
அடுத்தது நம்மளோட 90L மாடல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா 400/8 டயர் தான் இருந்துச்சு. இதில் வந்து டயர் இனி நம்ம ஹெவியாக கொடுத்துருக்கோம். 500/10 சைஸ் டயர் கொடுத்துருக்கோம். இனி நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நீங்கள் மிஷின் பார்க்குறப்பே தெரியும், ஒரு குட்டி டிராக்டர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த சேம் ஃபீச்சர்ஸ் இருக்க மிஷின் இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனிலையுமே இல்லை. வந்து ஓப்பன் சேலஞ்சாக நாங்கள் எங்கள் வர்ஷா நிறுவனத்துலேருந்து சொல்கிறோம். எங்கள் வர்ஷா நிறுவனத்தில் நீங்கள் ஏன் ஒரு பவர் வீடர் வாங்கணும்? இத்தனை கம்பெனி இருந்தாலும் ஏன் எங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1 நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து, அதுவும் குறிப்பாக நம்ம கோயம்புத்தூரில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஏதாவது ஒரு நிறுவனம் பவர் வீடர் விற்கிறாங்களான்னு கேட்டு பார்க்கலாம். யூடியூப்பில் பார்க்குற ஏதோ ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் விற்கிறாங்களான்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். இத்தனை ஸ்டேட்டில் விற்கணும் அப்படின்னா அத்தனை ஸ்டேட்டில் விற்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட மிஷினோட ஸ்டாக்கோ, ஸ்பேர் பார்ட்ஸோட ஸ்டாக்கோ, டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட்டோ இல்லாமல் இத்தனை ஸ்டேட்டில் நம்ம விற்க முடியாது. யூஸ்வலாக எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு பேரே தெரியாத ஒரு இம்போர்ட்டர் கிட்டேருந்து வாங்கி இவங்க ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி தான் இங்கே சேல் பண்ணுவாங்க. பட் நம்ம நிறுவனம் தான் சொந்த ப்ராடக்டை நம்ம இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது கேள்வி வந்துட்டு, நீங்கள் வாங்கின முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தங்கம் வாங்க போனால் தங்கத்துக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா, ஹால்மார்க் இருக்கா, பியூரிட்டி இருக்கா, இத்தனை செக் பண்ணுற நீங்கள் இந்த மிஷின் லைஃப் லாங்காக உங்கள் கூட உழைக்கக்கூடிய மிஷினுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா, நீங்கள் நினைக்கிற அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மிஷின் மீட் பண்ணியிருக்கான்னு ஏன் செக் பண்ண மாட்டேறீங்க? ஸோ எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பவர் வீடர் வாங்கினாலும் சரி, ப்ரஷ் கட்டர் வாங்கினாலும் சரி, டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஸி டேர்னிங் சிஸ்டம் நம்ம மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லெஃப்ட் பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் திரும்பும், ரைட் பிடிச்சா ரைட் திரும்பும். இதுவும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு கம்பெனிலையுமே கிடையாது. ஸோ நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே ஞாபகம் வச்சு நீங்கள் எந்த கம்பெனியில் பவர் வீடர் வாங்கினாலும் சரி, ஜஸ்ட் நம்ம மொட்டையாக கூப்பிட்டு இப்போ நம்ம காரே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்குங்க, 50 லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்குது. அந்த காருக்குள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் அதிகம். ஃபோன் பண்ணி கேட்குறப்ப கார் என்ன விலைன்னு கேட்பீங்களா, இல்லை மாடல் பேர் சொல்லி என்ன விலைன்னு கேட்பீங்களா? அது மாதிரி கேட்குறப்ப தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். பட் இதே நம்ம விவசாய ஃபீல்டில் வரப்போ ஜென்ரலாக ஃபோன் பண்ணி ஒரு பேக் ரோட்டரி மிஷின் என்ன விலை அப்படின்னு கேட்டால் அந்த மிஷின் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது, 1.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அதுக்குள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் தாங்க மாறும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்குகிற ஒரு பொருள் வந்துட்டு தரமான பொருளாக, அந்த பொருள் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை தயாரிப்பாளர்கிட்டமிருந்து கேட்டு வாங்க முடியும். ஸோ நான் திரும்பியும் இந்த சொன்ன 4 பாயிண்ட் எந்த ஒரு கம்பெனியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த கம்பெனியில் வாங்கலாம். ஏன்னா இன்னைக்கு டேட்டில் எந்த நிறுவனத்துலையுமே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது. இது கூட 4 அட்டாச்மெண்ட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒரு செட் ஆஃப் வீடிங் பிளேடு கொடுக்குறோம், 3 ஃபீட்டுக்கு 3 அடிக்குள்ளே ஓட்டுற மாதிரி வீடிங் பிளேடு கொடுக்குறோம். ஒரு சாயில் லிஃப்டிங் பிளேடு கொடுக்குறோம், ஒரு டிச்சிங் பிளேடு கொடுக்குறோம், ஒரு ரிட்ஜர் கொடுக்குறோம், அப்புறம் பேட்டரி கொடுக்குறோம். பேட்டரி வந்து 100% இந்தியன் மேட் பேட்டரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபீச்சர்ஸ் உள்ள நீங்கள் மிஷின் மார்க்கெட்டில் கண்டிப்பாக பவர் வீடர் செக்மெண்ட்டில் கிடையாது. நீங்கள் பவர் டில்லரே வாங்கினீங்க அப்படின்னாலும் 2.5 லட்சம் ரூபா நீங்கள் மினிமம் செலவு பண்ணணுங்க. பட் அதை விட 1 லட்சம் ரூபா கம்மியான செலவில் அதை விட டபுள் மடங்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யக்கூடிய மிஷின் தான் எங்களோட வர்ஷாவோட 90L+ மாடல். இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் மாடல். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.